குழந்தைகளா, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நமக்கெல்லாம் வீட்லயே சாப்பாடு கிடைச்சிடும். ஆனா, கற்கால மனிதர்களுக்கு உணவு ஒரே இடத்துல கிடைக்காது. அதனால, அவங்க எங்கெல்லாம் உணவு கிடைக்குதோ, அந்த இடங்களுக்கு பயணம் செஞ்சுக்கிட்டே ஒரு நாடோடி வாழ்க்கை முறைய வாழ்ந்து வந்தாங்க. முதல் முதலா அவங்க ஆற்ற பார்த்தபோது, அந்த நீளமான நீரோட்டம் அவங்க கவனத்த ரொம்பவே ஈர்த்தது. அந்த ஆற்றில் மீன்கள், ஆற்றங்கரையில் விளைந்த பழங்கள் அவர்கள் கண்ணில் பட்டது. உணவுக்கு சரியான இடம்னு நினைச்சாங்க. அந்த ஆற்று தண்ணீரை குடிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. முதலில் குடும்பமா வந்தாங்க. குடும்பம் குழுவானது, குழு கூட்டமானது. அந்த கூட்டத்தில் அவர்களை வழிநடத்திய ஒருவனை தலைவனாக தேர்ந்தெடுத்தனர். இவ்வாறாக ஆற்றங்கரையில் நாகரீகம் வளர்ந்தது. ஆற்றங்கரையோர வாழ்வின் பெருமையை நிரூபிக்கும் தொல்லியல் சான்றுகள் தமிழ்நாட்டில் ஏராளமாக உள்ளன. தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர், வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள கீழடி, காவிரியாற்றின் துணையாறான நொய்யல் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள கொடுமணல் ஆகிய இடங்களில் நடைபெற்ற அகழாய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பொருள்கள் ஆற்றங்கரை ஓரங்களில் மக்கள் விவசாயம் செய்து வாழ்ந்ததற்கான சான்றுகளாக உள்ளன.